அகரத்தின் அன்பு வணக்கங்கள். முன்னொரு காலத்தில் தேனி மாவட்டத்தில் காமையா கவுண்டம்பட்டி எனும் ஊரில் ஒரு தம்பதியினர் வசித்து வந்தனர். அவர்கள் தவமாய் தவமிருந்து ஒரே ஒரு பெண் பிள்ளையை பெற்றார்கள். அப்பெண்ணிற்கு கூத்தனாச்சி என பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தனர். கூத்தனாச்சி வளர்ந்து பெரிய மனுஷியானாள். பார்ப்பவர் மனதை கொள்ளை கொள்ளும் பேர் அழகியாக கூத்தனாச்சி வளர்ந்து வந்தாள். தன் குடும்பத்தின் வறுமை காரணமாக தயிர் மோர் விற்று வந்தாள் கூத்தனாச்சி. தினந்தோறும் கூத்தனாச்சி தயிர் சட்டியை எடுத்துக்கொண்டு அடர்ந்த காட்டு வழியாக பக்கத்து கிராமத்திற்கு சென்று தயிர் மோரை விற்று வந்தாள். கூத்தனாச்சியின் அழகில் பல இளைஞர்கள் மயங்கினார்கள். அவர்களில் சாகிப் என்பவனும் ஒருவன். அவளின் அழகை ரசிக்காமல் அவளை அடைய நினைத்தான் சாகிப். அதற்கு சரியான நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவள் அந்த அடர்ந்த காட்டுவழி பாதையில் தயிரை விற்றுவிட்டு தன் வீட்டிற்கு தனியாக திரும்பி வந்து கொண்டிருந்தாள். அவளை பின்தொடர்ந்து வந்த சாகிப் இதுதான் சரியான சமயம் என்று அவளை மறித்தான். அவனை கண்ட கூத்தனாச்சி அலறினாள். அந்த அப்பாவி பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்றான் சாகிப். அவனை ஒரே தள்ளாக தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடினாள். கல்லும் முள்ளும் அவளின் பாதத்தை தைத்தது. ரத்தம் வடிய வடிய ஓடினாள். கூத்தனாச்சி தன்னிடமிருந்து தப்பித்து விட்டால் ஊருக்குள் சென்று உண்மையை சொல்லிவிடுவாள். அதனால் தன் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று நினைத்து அவளை கொலை செய்துவிட வேண்டும் என்று எண்ணினான் சாகிப். எனவே கூத்தனாச்சி ஓடிய திசையை நோக்கி ஓடினான். அவனிடமிருந்து தப்பிக்க ஓடிய கூத்தனாச்சி ஒரு வன்னி மரத்தடியில் நின்றாள். உடனே நான் பத்தினியானால் இந்த மரம் பிளக்கட்டும் என்றாள். மறுகணமே வன்னி மரம் பிளந்தது. அந்த மரப்பிளவுக்குள் நுழைந்து கூத்தனாச்சி ஒளிந்து கொண்டாள். அங்கு நடந்ததை கண்ட சாகிப் அதிர்ச்சி அடைந்தான். கூத்தனாச்சிக்கு தெய்வீக சக்தி உண்டு என்று முழுமையாக நம்பினான் சாகிப். உடனே சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கினான். தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோமே என்று வருந்திய சாகிப் ஊருக்குள் வந்து மக்களிடம் இந்த அதிசயத்தை சொல்லிவிட்டு தற்கொலை செய்து கொண்டான். அதே நேரம் கூத்தனாச்சியோ வெளியே சாகிப் நிற்கின்றான் என்று எண்ணி மரத்தின் பிளவுக்குள்ளேயே மறைந்திருந்தாள். கூத்தனாச்சி அந்த பிளந்த மரத்திற்குள்ளேயே இறந்து போனாள். சாகிப் சொன்னதை கேட்ட மக்கள் அனைவரும் ஓடி வந்து மரத்தின் பிளவுக்குள் பார்த்தனர். அங்கே உயிரற்ற நிலையில் கூத்தனாச்சி கிடந்தாள். உடனே அனைவரும் வணங்கி அன்று முதல் கூத்தனாச்சியை தெய்வமாக வணங்கினார்கள். அதே நேரம் சாகிப்பை காவல் தெய்வமாகவும் வணங்கினார்கள். இதுவே கூத்தனாச்சி அம்மன் தெய்வமான கதையாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.